ஆண்டவர் தெளிவாய் சொன்ன ஒரு காரியம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சபையிலும் சரி, நீங்கள் யோர்தானை கடக்கும் நாட்கள் வந்தாகிவிட்டது. அல்லேலூயா. யோர்தானை கடக்கிற ஒரு பெரிய மகிமையான ஒரு நாட்களுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். நீங்க கேட்பீங்க, யோர்தானை எங்க போய் பிரதர் கடக்கிறது? யோர்தான் நதியில போய் நம்ம கடக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எகிப்து என்பது நம்முடைய பழைய வாழ்க்கை, வனாந்திரம் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆரம்ப நாட்களினுடைய வாழ்க்கை. ஆனால் யோர்தானை தாண்டுவது என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பரிபூர்ணத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் அங்கே உள்ளே பிரவேசித்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் அவர் எப்பொழுதுமே நம்மை எல்லைகளை தாண்ட பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்மை அடுத்த படிக்கு கொண்டு செல்வதிலே ஆண்டவரை போல பிரயாசம் எடுக்கிறவர்கள் வேறு யாரும் கிடையாது. நாம் எப்படியாகிலும் வளர வேண்டும், எப்படியாகிலும் பெருக வேண்டும், எப்படியாகிலும் எவ்வளவு உயர நம்ம வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் தெரியுமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷத்தை பாருங்கள். 15வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். எபேசியர் 4:15-16. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதுல தமிழ்ல கமா போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஆங்கிலத்துல படிச்சு பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல அழகா கொடுத்திருக்கிறாங்க. டு grow up to the stature of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு நாம் வளரும்படியாய் அதை செய்கிறார் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நம்மளை வளர விரும்புகிறார்? இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப ஜீவியத்துல, எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மை அடுத்த பகுதிக்கு நம்மை எடுத்து செல்ல விரும்புகிறார். இது கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா இன்னொரு ஆள் இருக்கிறாரு வளர விடாம இருக்கிறதுக்கு. அது யாரு? சாத்தான். அவன் என்ன செய்யறான் பாருங்க. உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம். ஏனென்றால் ஒரு புறம் ஆண்டவருடைய வாஞ்சை, அது மிகப்பெரிய வாஞ்சை, நம்மை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 14வது வசனத்தை வாசிச்சுட்டு 15 வாசிங்க. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அப்போ இது வளர்ந்து பெருகி கனிகளால நிறையணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா எதிராளி எப்ப உள்ள வந்துடுறான், அதுல பூவும் பிஞ்சுமா இருக்கும் போதே ஆள் வந்துடுறாரு. எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்துடுறாரு. பழம் வந்ததற்கு அப்புறம் அவர் வருவதல்ல, எப்பவுமே வந்துடுறாரு பூவும் பிஞ்சுமா இருக்கும்போது. ஏன்னா அவருக்கு தெரியும் பூ வந்துச்சுன்னா என்ன வரும், கட்டாயம்
பழம் கட்டாயம் வந்துதான் ஆகும். இவனை பழம் வரைக்கும் வளர விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி அந்த குழி நரியும் சிறு நரியும் உள்ள வந்து அது பூவை சாப்பிடாது, என்ன செய்யும்? பிச்சு அது வெளியில எரிந்து விட்டு போய்விடும். இதைத்தான் சத்துரு செய்ய அவன் விரும்புகிறான். ஆனால் சத்துருவினுடைய சகல தந்திரங்களையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அப்ப இந்த யோர்தான் போன்ற ஒரு பெரிய மைல் கல்லை எப்படி தாண்டுவது? என்னுடைய ஜீவியத்திலே நான் அடுத்த படி போயே ஆக வேண்டும் என்கிற அந்த உந்துதல், அந்த வேகம், அந்த ஆவியானவர் தருகிற அந்த தீ, அது எனக்குள் விழுந்து விட்டால் போதும், அது என்னை பற்றி எரிய ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம், அந்த தீ அணையாமல் அதை எரிய விட்டு கொண்டே இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய வாழ்க்கையை ஒலிவ மரத்திற்கு ஒப்புமையா ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஒலிவ எண்ணெய் அந்த தீ எரிகிற அந்த விளக்குல ஆரம்ப நாட்கள்ல ஊற்றுவாங்க. எதை ஊத்துனான்னு சீக்கிரமா எரியும்? பெட்ரோலா, டீசலா, ஒலிவ எண்ணெயா? உங்ககிட்ட கேட்டாதான் நல்லா தெரியும். அல்லேலூயா. சரி, நான் ஏதோ நீங்க தேவனை தரிசிச்சுட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். எந்த எண்ணெயை ஊத்துனாதான் நான் கேட்டேன், வேற எதுவும் நான் கேட்கல. இந்த பெட்ரோல் ஊத்துனா நல்லா எரியுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது? எசேக்கியேல் சொல்ற மாதிரி இருக்குது. எசேக்கியேலே, இந்த எலும்புகள் எழும்புமா? அது உமக்கே தெரியும். நான் அர்த்தத்தை சொல்லியிருப்பேன், எசேக்கியேல் காதை பிடிச்சு, எனக்கு தெரியுன்றது எனக்கும் தெரியும், அதுக்காக நான் உன்கிட்ட கேட்கல. அவன் எவ்வளவு அழகா பதில் சொல்றான் பாருங்க, ஞானமா. யாருக்கு தெரியும்? உமக்கே தெரியும். சரி, அப்போ நார்மலா மிடில் ஈஸ்ட்ல அன்னைக்கு கிடைச்ச எண்ணெய்களில ஒலிவ எண்ணெயை ஏன் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா, அந்த ஒலிவ எண்ணெய்களில 3 விதமான எண்ணெய் வச்சிருப்பாங்க. 12 கூடைகள்ல வச்சு சக்க மாதிரி முதல்ல ஒரு அழுத்துவாங்க, ஸ்டாம்பிங். அதுல முதல்ல வர்றதை அப்படியே தனியா எடுத்து வச்சிருவாங்க. 2வது முறை அழுத்துவாங்க. நம்ம ஊர் கரும்பு சாறு கடைக்காரரை பார்த்திருக்கீங்களா? அந்த கரும்புக்கு வாய் இருந்தா அழுதுரும். அதை அவ்வளவு சுத்துவாரு. நானே கேட்பேன் வட இந்தியாவில், பையா அதுல ஒண்ணுமே இல்லை, இல்ல தோடாசி ஆஜாயகா, அவ்வளவுதான். அதை போட்டு சுத்தி அதை அழுத்தி அதுல கடைசி ஒரு சொட்டு கூட அதை தூக்கி போட்டா அதுல ஈ கூட போய் உட்காராது. ஏன்னா அதுல சொட்டு கிடையவே கிடையாது, சுகரே கிடையாது, அந்த அளவுக்கு எடுத்துருவாங்க. அப்ப 2வது முறை அந்த ஒலிவ மரத்தை பிரஸ் பண்ணுவாங்களாம். அந்த ஒலிவ பழங்களை சட்னி மாதிரி பண்ணி 2வது முறை பிரஸ் பண்ணுவாங்க. அதை தனியா ஒரு பாட்டில் எடுப்பாங்க. 3வது முறை ஒலிவ மரத்தை அந்த பேஸ்ட்டை வந்து பிரஸ் பண்ணுவாங்க. அதை தனியா எடுத்து வைப்பாங்க. இதுல 3வது வர்றதெல்லாம் சோப்பு தயாரிக்க கொண்டு போயிடுவாங்க. மிடில் வர்றது எல்லாம் அவங்களுடைய சமையல் அறைக்கு போயிடும். இதுல முதல்ல வர்றது தான் எங்க கொண்டு வருவாங்க? தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவாங்க. நானும் நிறைய படிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் ஒலிவ மரத்தை பயன்படுத்த சொன்னார்? அந்த தேசத்துல ஈஸியா கிடைக்குது. என்னென்ன காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு யூத மனிதர் அதை எழுதியிருந்தார். அது என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? இந்த ஒலிவ எண்ணெயில தான் புகை ரொம்ப வராது. எது வராது? அப்ப எரியும் போது புகை வந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த இடம் கறி பிடிக்கும். பாஸ்டர் அழகா சொல்றாங்க, அந்த இடமும் கறி பிடிக்கும், சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் கண்ணீர் விட வச்சிரும். நான் எரிகிறேன்னு சொல்லிட்டு இடத்தையும் கரியாக்கி சுத்தி இருக்கிற ஆட்களுடைய கண்ணில் என்ன வந்துடும்? கண்ணீர். வெளிச்சம் இருக்கும், ஆனா கண்ணீரும் சேர்ந்து வந்துடும். அதனாலதான் மண்ணெண்ணெய், நம்ம ஊர்ல விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு எரிக்க வைப்பாங்க. அது எரிகிறது அங்கிருந்து பார்த்தாலே தெரியும். ஏதோ இந்த பழைய சர்வீஸ் பண்ணாத மோட்டர் பைக்ல இருந்து வர்ற மாதிரி புகை வரும். அவ்வளவு தூரத்துல இருந்தே அவங்க அதை பார்க்க முடியும். அதனாலதான் அந்த கிளாஸை கழுவும் போது மண்ணை வச்சு வைக்கோல வச்சு கழுவாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, இது கிராமங்களில் நீங்கள் அந்த நாட்களில் பார்த்துருக்க கூடும். அப்போ இந்த ஒலிவ எண்ணெயை அந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி கட்டளையாய் சொன்ன காரணம் என்ன? முழு இஸ்ரவேலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும் எது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்? நைட் நேரத்தில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் அதை ஒரு சிம்பாலிக்காக அதை நமக்கு காண்பிக்க விரும்பின காரியம் என்ன?
தேவ பிரசன்னத்தில் இருக்கிற விளக்கு தண்டு அது ஒருபோதும் அணையாது. அப்ப ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு காரியங்களும் நமக்குள் சில நேரங்களிலே உலகத்தினுடைய காரியங்கள் அதை அணைத்து போடுகிறது. 3 காரியத்தை சத்துரு உள்ள கொண்டு வந்து அணைக்கிறான். முதல்ல அது எது என்று பார்த்துவிட்டு அதை எப்படி தாண்டுவது என்று நாம் வேகமாய் பார்க்க போகிறோம். உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வேகமா வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8:7. திரளான தண்ணீர்கள், திரளான 6வது வசனத்தையும் வாசித்துருங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேசம் மரணத்தை போல வலியது, நேச வைராக்கியமும் பாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது. அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப இந்த கடும் ஜுவாலை கர்த்தருக்கு உரிய நேசத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஜுவாலை போல எரிந்து கொண்டிருக்கும் போது முதல் விஷயம் 7வது வசனத்துல வருது பாருங்க. என்ன வருது? திரளான தண்ணீர் உள்ள வந்து பாக்குது. இப்ப தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. திரளான தண்ணீர் உள்ள வந்துச்சுன்னா தீ என்ன ஆகும்? ஆனா இது என்ன பிரதர், சின்ன குழந்தைங்க கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. அது எப்படி இருக்கும்? தண்ணி பட்ட திரி இருந்தாலே தீ பற்றாது. நன்றாய் காய்ந்திருந்தால் தான் அந்த திரியே பற்றும். அப்ப இந்த தண்ணீர், அது கொஞ்சம் தண்ணி வந்தாலே போதும். ஆனா இந்த தீயை அணைக்கிறதுக்கு எப்படி தண்ணீர் வருமா? திரளான தண்ணீர் வருமா? சில பேர் அந்த திரளான தண்ணீரை ஜெயிச்சிருவாங்க. அதனுடைய நடுவிலும் கர்த்தருக்காக நிற்பாங்க. அல்லேலூயா. எப்பொழுதுமே தண்ணீர், வெள்ளம், இவைகளெல்லாம், தண்ணீர் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்புமையாய் சொல்லப்பட்டாலும் வெள்ளம் எப்பொழுதுமே சத்ருவுக்கு ஓமையாய் சொல்லப்படக்கூடிய காரியம். வெள்ளம் போல சத்ரு வரும்போது, அப்போ இந்த திரளான தண்ணீர் சத்ரு கொண்டு வரக்கூடிய நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி. இதை நான் தண்ணீரை எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? தண்ணீர் நம்ம எப்போ குடிப்போம்? நல்ல தாகமா இருக்கும்போது குடிப்போம். ஒரு ஆள் தாகமா இருக்கும்போது அவர் கையில நீங்க எந்த தண்ணியை கொடுத்தாலும் என்ன செய்வாரு? குடிச்சிருவார். பிரதர் இது ரொம்ப உப்பா இருக்கும், பிரதர் கொடுங்க பிரதர் முதல்ல. ஆனா அவருக்கு தாகமே இல்லைனாலும் நீங்க சுத்தமான மினரல் வாட்டரை கொடுத்தீங்கனாலும் தண்ணி கொஞ்சம் சப்புன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாகத்துல தண்ணீருடைய டேஸ்ட் என்ன செய்யாது? தெரியாது. அப்ப திரளான தண்ணீர்ன்றது என்ன தெரியுமா? நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய தாகம். எனக்கு இது நடக்கணும், எனக்கு இந்த காரியங்கள் வேணும், அது தவறல்ல. ஆனால் அந்த தாகத்தையே உலக பிரகாரமாய் சத்துரு திருப்பி உள்ள இருக்கிற நேச அனலை அவிப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். ஆனா முதல் கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? திரளான தண்ணீர் வந்தாலும் தைரியமாய் இது எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நேத்து அழகான ஒரு பாட்டு பாடணும், எரிந்து கொண்டே இருப்பேன். தொடர்ச்சியா எரிந்து கொண்டே இருப்பான். இப்ப சத்துரு 2வது ஸ்டேஜுக்கு போறான். அவன் என்ன செய்யறான் பாருங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, அவிக்க முடியாது. இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது ஸ்ட்ராட்டஜி. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. இப்ப அவன் யோசிக்கிறான், தண்ணீர் வந்தா போய் இவன் வந்து இவனுடைய இருதயத்திலே இருக்கிற வாஞ்சைகளை பிடித்து அதை வச்சு இவனை அழுத்திடலாம் நம்ம யோசிக்கிறோம். என் கூட ஒரு நண்பன் இருந்தான். அவன் என்கிட்ட ஒரு நாள் கேட்டான். எப்படி தெரியுமா கேட்டான்? நான் கேட்கிறேன், நீ தப்பா எடுத்துக்கிடாத. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா நான் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமான்னு. எனக்கு ஒரு அவன் கேட்ட கேள்வி. நான் கேட்டேன், ஏன் அப்படி கேட்கிற? இல்ல அது ஒண்ணுதான் எனக்கு பயமா இருக்கு. மத்த இயேசுவை ஏற்றுக்கொள்றதெல்லாம் ரெடி. ஆனா இயேசு திடீர்னு ஜோம் பண்ணும்போது அது வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அந்த ஒரு சின்ன காரணம் எனக்குள்ள இருக்கிறதுனால என்னால அதை டிலே பண்றேன். ஒரு நாள் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். என்னைக்கு தெரியுமா? இவன் எந்த பொண்ணை லவ் பண்ண நினைச்சானோ அந்த பொண்ணு இன்னொரு மாதிரி ஜோம் பண்ணுச்சு. இவனே கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரை நீர் எனக்கு வேணும்னு அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. அது அபிஷேகம் பெற்றது. அதனுடைய ஜெபத்துல இவர் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அதனால நாங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்கள எனக்கு ஞாபகம் வரும். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 2 பேரும் நல்ல கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறாங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்முடைய தாகம்
ஒருவேளை இயேசுவினிடத்துல நாம் வந்த பிறகு அது நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அல்லது மறைந்து விடுமோ அப்படி நிறைய பேர் யோசிப்பாங்க. இல்ல, நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீரே யாருதான்? அவர்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தாகத்தையும் சமாரிய பெண் உலகத்தினுடைய தண்ணீரை குடித்து 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 வெறுத்து போனவளாய் அந்த மத்தியான வேளையில வந்த பொழுது இயேசு ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். அல்லேலூயா. இயேசுவை ஒரு முறை பிடித்தவனுக்கு அந்த தாகத்தை எப்படி ஜெயிக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்குள்ள இன்னொரு தாகம் போயிட்டு இருக்கும். நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே இருந்து சத்தமிட்ட இயேசுவின் சத்தம் அவனுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இயேசுவின் தாகம் வேறு, அதுதான் என்னுடைய தாகமாய் மாற முடியும் என்று சொல்லி அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆகவே உலக காரியங்கள் அவனை மாற்ற முடியாது. அப்ப சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? இரண்டாவது வெள்ளத்தை கொண்டு வருவான். இது பிரச்சனை. பிரச்சனை வரும்பொழுதே எப்படித்தான் வரும்? சத்தமா சொல்லுங்க, வெள்ளம் போலதான். அதனால நீங்க பயந்துராதீங்க. எப்பொழுதுமே பிரச்சனை வந்தா சத்துரு கொண்டு வந்தான்னா டிராப் பை டிராப்பா சொட்டு நீர் பாசனம் மாதிரி கொண்டு வர மாட்டான். அப்படி கொண்டு வந்தா நம்ம பயப்பட மாட்டோம். எப்படிதான் கொண்டு வருவான்? வெள்ளத்தை போல. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம். அங்க அழகா ஓமையா அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். ஒரு ஸ்திரீ, அதனுடைய ஆண் குழந்தை, இதற்கு அடையாளமா சொல்லப்பட்ட அந்த காரியம் 14, 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு மறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அவ கையில என்ன இருக்குது? என்னது ஆண்டவர் கொடுத்துட்டாரு? சிறக கொடுத்துட்டாரு. நடந்து போறதுக்கு கால்ல பலத்தை கொடுத்தாருன்னு போடல. ஓடுறதுக்கு வேகமா போறதுக்கு நல்ல ரேஞ்ச் ரோவர் வெஹிக்கிள கொடுத்தாருன்னு போடல. எதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு? சிறகு. அது யாருக்குரிய சிறகு? பெரும் கழுகின் சிறகு. கழுகுல த கோல்டன் ஈகிள் சொல்லுவாங்க, த கோல்டன் ஃபால்கான். அதுதான் இருக்கிறதுலயே அதிகபட்ச உயரம், அதிகபட்ச தூரம் பறக்கிறது. அதை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த 2 சிறக ஆண்டவர் ஃபிட்டின் பண்றார். பாருங்க, ஏன் அதை ஃபிட்டின் பண்றாரு தெரியுமா? அதுக்கு அடுத்துதான் வெள்ளமே வருது. இதுல இருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? என்னைக்கு வெள்ளம் வருதோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிறகை கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பிளான். சத்துரு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ வெள்ளம் வந்துருச்சா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஓடி வந்து நம்மை தூக்குகிற ஆண்டவர் அல்ல. நாளைக்கு வெள்ளம் வரப்போகிறது என்பது கர்த்தருக்கு தெரிந்தால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதை தப்புவதற்கு என்ன செஞ்சிருவாரு? சிறகை கொடுப்பார். எனக்காக கொடியை அவர் ஏற்றுவார். அல்லேலூயா. இங்க பாருங்க 15வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அதற்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இப்ப ஆண்டவர் ஏற்கனவே சிறக கொடுத்துட்டாரு. வெள்ளம் வந்தா என்ன, ரொம்ப ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் லேசா சிறகடிச்சு மேல போனா ஒரு 20 அடி உயரத்துல போய் உட்கார்ந்துட்டா வெள்ளம் என்ன செய்யும்? அதுவே செட்டில் ஆயிரும். ஆனா ஆண்டவர் அங்க விடல. பாருங்க அடுத்து என்ன செய்யறார்? 16வது வசனத்துல பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்போ ஆண்டவர் இந்த சத்துரு நம்முடைய வாழ்க்கையில உள்ளே வருவதற்கு முன்பு நமக்கும் சிறகை கொடுக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு பூமியையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். டபுள் பிரிப்பரேஷன். அல்லேலூயா. ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் எங்கேயாவது ஒரு ஊருக்கு வர்றாருன்னா அவருக்குன்னு ஒரு தனி வண்டி வரும். அவர் மற்ற ஊர் வண்டியில எல்லாம் நம்ப மாட்டாங்க. ஏன்னா யாரை நம்புறதுன்னே தெரியாது. அந்த வண்டிக்கு என்ன பேர் தெரியுமா? அமெரிக்க பிரசிடென்ட் வந்து டிராவல் பண்ணக்கூடிய அந்த வண்டிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? த பீஸ்ட். இந்த பேர் தான் வச்சிருக்கிறாங்க. இந்த பீஸ்ட் வண்டிக்கு உள்ள என்ன வச்சிருக்கிறாங்கன்னா 7 அடுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. அதாவது எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே இது அலர்ட் கொடுக்கும். பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே
அந்த கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ண போறாங்க அதை இந்த கேமரா, டிஸ்டன்ட் விஷன்ல உள்ள கேமரா கண்டுபிடிக்கும். டிரைவரை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. கீழே உள்ள ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச் இதை தாண்டி ஒரு பெடல் வச்சிருப்பாங்க. அந்த பெடலை மட்டும் பிரஸ் பண்ணா போதும், முன்னாடி உள்ள அந்த வெஹிக்கிளினுடைய ஃப்ரண்ட்ல இருந்து 4 கன் ஓபன் ஆகும். பீரங்கில இருந்து ஓபன் பண்ற மாதிரி ஓபன் ஆகும். அது எதிரா வர்றவங்கள ஷாட் அடிக்கும். சரி, டயரை சுட்டா என்ன பண்றது? நம்ம பழைய காலத்து சினிமாக்கள் எல்லாம் அப்படித்தான் காமிப்பாங்க. ஹீரோ போற வண்டியில டயரை சுடுவாங்கன்ற மாதிரி. டயரை சுட்டுட்டா என்ன பிரதர் பண்றது? டயரை நீங்க சுட்டீங்கனாலும் பஞ்சர் ஆனீங்கனாலும் பிரச்சனையே இல்லை. 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்த டயருமே இல்லாம அது ஓட முடியும். இப்ப மூணாவது அவங்க வித்தியாசமா யோசித்தாங்க. கூட உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் ஏதாவது ஸ்ப்ரே ஏதாவது அடிச்சு கொண்டுட்டா என்ன பண்றது? 7 விதமான கெமிக்கல், அதுக்கு பேர் என்னன்னா இன்ஹேலன்ட் பாய்சன்ஸ் சொல்லுவாங்க. சுவாசத்தின் மூலமா விஷமா மாறக்கூடியது. நீங்க அதுல கையில எடுத்து ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே அந்த 7 மாலிகூல்ஸ் கெமிக்கல் அது சென்சார் பண்ணி உடனே அப்சார்ப் பண்ணிடும். வேக்கம் உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள உள்ள டிரைவர் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்றத எத்தனை அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க? 7 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் நாம வெள்ளம் போல சத்துரு நாளைக்கு வரப்போறான்னா இன்றைக்கே நமக்கு சிறகுகளை தருகிறவர். நீங்கள் அறியாத ஒரு பூமியை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வெள்ளத்தை உரிவதற்காகவே அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அதனாலதான் வெள்ளம் போல காரியங்கள் வந்தாலும் அது அவிக்க முடியாது. ஆனா மூணாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சத்துரு விட மாட்டான். இந்த சத்துருவுக்கு மட்டும் என்னன்னா, எத்தனை முறை தோத்தாலும் சரி என்ன செய்ய மாட்டான்? போராடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும். வாசிக்கலாம் உன்னத பாட்டினுடைய புஸ்தகம், அதே வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள, மூணாவது என்ன செய்யறான்? தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இப்ப பாத்தீங்களா வித்தியாசமா மாறிடுச்சு. இப்போ பணம் வந்து நிக்குது, ஆஸ்திகள் வந்து நிக்குது. ஓ, இப்ப என்ன செய்வ? அப்ப சத்ரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதம் எது? பணம் நமக்கு நிச்சயமாய் தேவை. ஆண்டவர் நமக்கு நிறைவான காரியங்களை தருகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையில இருப்பீங்கன்னு சொன்னா, நான் இந்த காலை வேளையில ஏவப்பட்டபடினாலும் சொல்றேன், எங்களுடைய குடும்பம் நாங்க அந்த கடினமான பாதைகளுக்குள்ள போனோம், அந்த டஃப் டைம்ல உள்ள போனோம், ஆண்டவரை அறியாத நாட்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட முதல் சில ஜெப குறிப்புகள்ல அது, ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொண்டிருப்பேன்னா எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு நீர் பலனை தாரும், எனக்கு நீர் வழிகளை திறந்து கொடும். அவைகளை எல்லாம் நான் செட்டில் பண்ணணும். என்னுடைய ஊழியத்திற்கு நான் போவதற்கு முன்பு கல்லூரியில் 3rd இயர் படிக்கும் போது தான் நான் ஆண்டவரை ஊழிய அழைப்பை பெற்றேன். இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ள நடக்கணும். ஆனா ஆண்டவர் ஆச்சரியமா என்னுடைய சகோதரன் மூலமா அவனுக்கு ஒரு ஜாப்பை கொடுத்து எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செட்டில் பண்ண உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆக நீங்க தைரியமா, நமக்கு தேவைகளை கர்த்தர் சந்திக்காம போயிருவாரோ அப்படி நீங்க பயப்படவே தேவையில்லை. பொன்னும் வெள்ளியும் யாரோடது? கர்த்தருடையது. அவருக்கு இது ரொம்ப எளிதான காரியம். எந்த சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எப்பொழுது உங்களுக்கு நிறைவான பலனை தர வேண்டும், எந்த நேரத்திலே சபேர்களை கொண்டு உங்களுடைய பண்டக சாலைகளை நிரப்பணும், யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு நிச்சயமா தெரியும். ஆனா சத்ரு என்ன செய்வான்? நிறைய திரளான ஆஸ்திகளை கொண்டு வந்து நேசத்தை விட்டுவிடு, இதை வைத்துக்கொள், ரீப்ளேஸ் ஆஃபர் அவன் கொடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா ரீப்ளேஸ் ஆஃபரை இவங்க எதுக்க மாட்டாங்க, அசட்டை பண்ணுவாங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, அதை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய இடத்தை பிடிப்பதற்கு போராடுகிற முக்கியமான இடம் எது? பொருள், உலக பொருள். அதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிற, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படக்கூடிய பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை. அப்ப நமக்கு பொருள் ஆசை வரக்கூடாதா? நம்முடைய தேவைகளுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட தைரியமா கேட்கலாம். உங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ லிஸ்ட் அவுட் பண்ணி செய்யுங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. லோன் இருந்ததுன்னா இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபேமிலியா உட்கார்ந்து அவைகளை எழுதுங்க.
ஆண்டவரே இனிமே இந்த காரியம் எங்களுக்குள்ள வரக்கூடாது, இன்றோட இந்த காரியங்கள் முடியணும், எங்களுக்கு வாசலை திறங்க. நேபாளில் எங்களோட ஒரு மிஷினரி இருக்கிறாப்ல, லசாங் சொல்லி, அந்த தம்பி புத்த மதத்தை சேர்ந்தவர். அப்போ நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது பல முறை அவரை சந்தித்து சுவிசேஷங்களை சொன்னோம். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பாரு. பொதுவாக புத்திஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் கேட்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எல்லாம் நல்லா இருந்தது ஆனால் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே உள்ள போகாது, ரீசன் அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா புத்தர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், எதையும் யோசிக்காத. எவ்வளோ நல்ல வாழ்க்கை பாருங்க. அதனால அவன் பாட்டில் வருவான், சுற்றுவான், இப்படி போவான். 3 மணி நேரம் இல்லை, நீங்கள் 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு முதல்ல ஆச்சரியமா இருக்கும். நான் போன மிஷினிட்ட கேட்டேன், எப்படிடா இவங்க உட்காந்து கேட்குறாங்க. அண்ணா நீங்கள் அப்படி நம்பிடாதீங்க, அவன் கண்ணு மட்டும்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கும், அவன் எப்பயோ மேலே போயிருப்பான். இவன் கண்ணு திறந்தே தூங்குறதுக்கு வரம் பெற்றவர்கள். அதனால இவன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான். நீங்க அவன்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, நீங்க பிரசங்கம் பண்ணதுல 2 வார்த்தையை சொல்லுங்கன்னு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓ இப்படி ஒரு வரம் இங்க கிரியை செய்தான்னு சொல்லி. அப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவங்கள தனிப்பட்ட விதத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அந்த தம்பி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தோம். அப்போ ஒரு கன்வென்ஷன்ல நேபாளினுடைய ஊழியங்களுக்காக சவால் விட்டு எத்தனை பேர் நீங்க ஊழியத்திற்கு வர ஆயத்தன்னு சொல்ல பொழுது இந்த தம்பியும் ஒப்பு கொடுத்தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து நேபாளினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய டேனின்ற தம்பிகிட்ட போய், பையா நானும் இதில் கண்டிப்பாக ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி. அப்போ டேனி அவன் சொல்லியிருக்கான், நான் அவன் வீட்டுக்கு வந்து எல்லாரும் நான் பேசுவேன், உன்னுடைய மனைவி இடத்துலையும் நான் பேசுவேன். வீட்டுக்கு போனால் தான் தெரிஞ்சது 7 லட்சம் ரூபாய் லோன். எத்தனை லட்சம்? 7 லட்சம். அப்போ ஏன் ஆச்சு அப்படின்னா, இவனுடைய ஒரு பெரிய செலவினங்கள் கிடையாது. இவங்க அண்ணனுக்காக, இவங்க தம்பிக்காக, இவங்க அம்மாவுக்காக எல்லாருக்கும் அவன் வாங்கி கொடுத்து, இப்போ யார் மேலே எல்லாம் மொத்தமாக விழுந்திருக்கு, இவன் மேலே தான் விழுந்திருக்கு. மற்றவங்களாம் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவனுக்கு புத்த மதத்தில் இருந்த வரைக்கும் இவனும் அதைத்தான் சொன்னான், நான் கொடுக்க முடியாது அப்படி. கடன் வாங்கினவன் ஒரு பைத்திய மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான், எவனடா பிடிக்கிறது. ஆனால் இவன் ரட்சிக்கப்பட்டதுனால இப்போ இவனை பிடிச்சிக்கிட்டான், நீ தான் தரணும். இவனும் சரி நான் தர்றேன்னு சொல்லிட்டான். அப்போ இவன் கேட்டான், எப்படி நான் ஊழியத்துக்கும் வரணும். நான் சொன்னேன், நீ ஊழியருடைய ட்ரைனிங் நீ எடு, அந்த சபையிலே நீ ஒரு பாஸ்டர் கீழே இருந்து நீ உதவி செய். ஆனா நீ முழு நேர ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னால இதை அடைப்பதற்கு ஆண்டவரே உனக்கு உதவி செய்வார், இது உனக்கு ஒரு அடையாளமா இருக்கும்னு அந்த தம்பி அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு 3-4 மாசத்திற்குள்ள நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. அந்த ஊர்ல அந்த கலரான அந்த நூலை வச்சு கீழே உள்ள மேட் பண்ணுவாங்க. நேபாளில் உள்ள ஹேண்ட் மேட் நீங்க பாத்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு மேட்டினுடைய ரேட்டே வந்து 60,000 ரூபாய் இருக்கும், 70,000 ரூபாய் இருக்கும். நல்ல அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும். அவனுடைய மனைவி அவன் 2 பேரும் முடிவு பண்ணாங்க, நீ போய் அந்த மர வேலையை செய், நான் இந்த கலேஜ்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்லி. அவன் மனைவி அப்போ பிரெக்னெண்டா இருந்தா. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அந்த நெசவு ராட்டினத்தை இழுக்கணும், கொஞ்சம் கஷ்டம். பகல் நேரத்தில் பண்ணும்போது உடம்பெல்லாம் வலிக்கும். ஆனால் 2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து செஞ்சாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 1.5 வருஷத்துல 90% அடைச்சாங்க. அல்லேலூயா. இத பார்த்து அவனுடைய சகோதரர்கள் இவ்வளவு தூரம் இவன் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி, சரி மீதியை நாங்க அடைச்சுக்கிறோன்னு சொல்லி அவங்களே வந்து விட்டு கொடுத்து, இன்றைக்கு அதுக்கு பிறகு நாங்க அவனை பாஸ்டரா ஆர்டைன் பண்ணி இன்றைக்கு 2 சபைகளுக்கும் போதகரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவைகளை தாராளமா சந்திப்பார். அதனால சத்துரு கொண்டு வரும்போது நம்ம கவனமா சொல்ல வேண்டிய காரியம், திரளான பொருட்கள் வந்தாலும் நேசம் அதை அசட்டை பண்ணும், அதை கண்டுகொள்ளாது. அதுதான் அந்த எரிகிற அந்த விளக்கு. இந்த யோர்தானை தாண்டுவதற்கு ஆண்டவர் யோசுவாவுக்கு 3 முக்கியமான யுக்திகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதை மாத்திரம் நம்ம வேகமா பார்த்து இன்னைக்கு ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். இந்த 3 காரியங்களை நம்ம தொடர்ச்சியா நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக யோர்தான் போன்ற காரியங்களை தாண்ட முடியும். இதுல தாண்டுவதற்கு நமக்கு என்ன எதிரடையாய் வரும் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இப்ப எப்படி தாண்ட போகிறோம், இதை தாண்டுவதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன வாசிக்கலாம். யோசுவா அதனுடைய 3 எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான், ஆனாலும் நாம் அதை வேகமாய் வாசிக்கலாம். யோசுவா அதனுடைய 5வது அதிகாரம். நான் யோர்தானை மாத்திரம் எடுக்கவில்லை, முழு கானான் தேசத்தையும் எடுத்து உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். 5வது அதிகாரம்
3வது வசனத்தை வாசியுங்கள். 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்றைக்கு எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. 11வது வசனத்தையும் பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அழகான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவங்களுக்கு தர்றாரு. ஒரு புதிய ஆசீர்வாதம். 40 வருஷம் சாப்பிட்ட மன்னா நிக்க போகுது. தேசத்தினுடைய பயிர்களை அவங்க சாப்பிட போறாங்க. இதற்கு முன்னால ஆண்டவர் அவங்களுக்கு செய்ய விரும்பின முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில இனி நிந்தைகள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா. எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. எகிப்தை தாண்டி வந்துட்டாங்க. வனாந்திரத்தை தாண்டி வந்துட்டாங்க. 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நிந்த போகலையா? இன்னும் நிந்தைகள் அவர்களை விட்டு விலகவில்லையா? விலகவில்லை. ஏனென்றால் எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார்கள். ஆனால் வழியிலே பிறந்தவர்கள் யாரும் தேவனோடு உடன்படிக்கை பண்ணவில்லை. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. 5வது வசனம் பாருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். அந்த நாட்களில எப்படி நம்ம இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அதே போல அந்த நாட்கள்ல ஆண்டவரோடு உள்ள உடன்படிக்கை எது? விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் என்கிற இந்த உடன்படிக்கைய ஆண்டவர் எந்த வயதுல செய்ய சொன்னாரு? பிறந்து 8வது நாள்ல. நீங்க மெடிக்கல் படி பாத்தீங்கன்னா பிறந்து 8வது நாள்ல ஏன் ஜூயிஷ் பீப்புள் அந்த சர்க்கம்சிஷன்றத பண்றாங்கன்னா, அதை பண்றவங்களுக்கு அந்த கேன்சர் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி 100% ஜெனிட்டல் கேன்சர்ல இருந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. கர்த்தர் அப்படிதான் அதை வச்சிருக்கிறார். 7வது நாள் நீங்க பண்ணீங்கனாலும் பிரயோஜனம் இருக்காது, 10வது நாள் பண்ணீங்கனாலும் பிரயோஜனம் இருக்காது. கரெக்டா 8th டேல அந்த டிரான்சிஷன் பீரியட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. the shift of antibodies antioxidants. அதனாலதான் அந்த டைம்ல ஆண்டவர் பண்ண சொல்றாரு. ஆனா இந்த வனாந்திரத்துல வந்தவங்க என்ன யோசிச்சாங்க? பண்ண கூடாதுன்னு அவங்க எதிர்த்து நிக்கல. பண்ண மாட்டோம்னு ஒரு நாள் மோசையை எதிர்த்து சொல்லல. என்ன யோசிச்சாங்க? எதுக்கு இந்த சூட்ல போய் இப்ப பண்ணிக்கிட்டு நம்ம எங்க தான் போறோம்? எப்படினாலும் கானானுக்குள்ளதானே போறோம். அங்க போய் ஆண்டவரோட கூட அமைதியா உட்கார்ந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாமே என்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க விட்டுட்டாங்க. மோசையும் அதை பிரஸ் பண்ணல, ஏன் நம்ம இந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லி. ஆனா யோசுவா அடுத்த யுத்தத்திற்கு போவதற்கு முன்பு முதல் ஸ்டெப்பா அவன் செஞ்ச காரியம் இரத்தத்தின் உடன்படிக்கையிலே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சர்க்கம்சிஷன் பண்ண தேவையில்லை. ஆனா நாம என்ன செய்யணும்? இயேசுவின் இரத்தத்துல கழுவப்பட்ட, மாசில்லாத இரத்தத்துல கழுவப்பட்ட, மாசில்லாத இரத்தத்தின் மூலமாய் அவருடைய பிள்ளை என்கிற அந்த உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஞானஸ்தானம், இந்த மூணையும் சேர்த்ததுதான் அந்த உடன்படிக்கை. இந்த 3 காரியத்தையும் எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க செஞ்சாங்க. அல்லேலூயா. அப்ப நாம ஒரு எல்லையை கடக்கணும்னா முதல்ல எதை நம்ம ஆயத்தப்படுத்தணும்? நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க குடும்பத்தை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, உங்களை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நாங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், நாங்க ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட உடன்படிக்கையில நிக்கணும். இதை மாத்திரம் செஞ்சா போதும், நம்முடைய நிந்தைகள் பூரணமாய் புரட்டி போடப்படும். கில்காலின் அனுபவத்தை அன்றைய தினமே வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. எந்த நாள்ல நடந்ததுன்னு மட்டும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா எக்ஸாக்டா the very next at same day, மறுநாளிலே, பாஸ்காவினுடைய மறுநாளிலே அவங்க புசிக்கக்கூடிய ஒரு காரியம், தேசத்திலே புசித்த மறுநாளிலே, ஒவ்வொரு நாளிலே நடந்தது அழகா சொல்லுது. 3 நாள்ல கான்சிக்யூட்டிவா என்ன நடந்தது.
அடுத்து 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 ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஆண்டவரோடு பண்ணக்கூடிய இந்த உடன்படிக்கையில சரி அப்புறம் பண்ணிக்கலாம், நீங்க வேண்டான்னு நினைக்கிறது இல்ல, முடியாதுன்னு சொல்றது இல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். இப்பதானே வயசு 25 ஆகுது, இன்னொரு 28 ஆகட்டும், 30 ஆகட்டும், பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய காரியங்கள் நடக்கட்டும். அப்படி அல்ல. நமக்கு எப்போ 12 வயது நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்கணும், ரட்சிப்பை பற்றி சொல்லி கொடுக்கணும், கணவன் மனைவிக்கு சொல்லி கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி அந்த உடன்படிக்கைக்குள் கர்த்தருக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கில்காலை தருகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆண்டவரே கில்காலை தாரும், கில்காலை தாரும். பூரணமான நிந்தையை புரட்டி போட்ட ஒரு அனுபவம். ஏன்னா நிந்தை என்பது ரொம்ப ஒரு டீசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிந்தைனா என்ன? நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும், எல்லாரும் உங்களை டீஸ் பண்ணுவாங்க, சுத்தி இருக்கிறவங்க உங்களை டீஸ் பண்ணுவாங்க, நமக்கே கூச்சமா இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? நிந்தை. நிந்தையான சொல், காயப்படுத்துற மாதிரி அவங்க பேசுவாங்க. நம்ம சூழ்நிலை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல தான் நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ணுவாங்க. they go to the deeper part of depression. அதுல இதுக்கப்புறம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, the total unworthiness அப்படின்ற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடிய எத்தனை பெரிய நிந்தையா இருந்தாலும் அது அப்படியே நான் புரட்டி போடுகிறேன். அல்லேலூயா. இத ஆண்டவர் யோசுவாவுக்கு அற்புதமா செஞ்சார். இரண்டாவது, யோசுவாவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம் என்ன நீங்க பாருங்க. அடுத்த 5வது அதிகாரம் முடியும் போது அவங்க போய் எரிகோவை ஜெயிக்கணும். இப்போ உடன்படிக்கை பண்ணியாச்சு, விருத்த சேதனம் பண்ணியாச்சு, சர்க்கம்சிஷன்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ஹீல் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் ஒரு புதிய யுக்தியை யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோசுவா 13வது வசனத்தை வாசிங்க. அவன் என்ன செய்யறான்னு? பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். இங்க யோசுவா அவன் கண்ணுக்கு முன்னால எரிகோ தெரிகிற மாதிரி இடத்துல போய் வாருக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அடுத்து எரிகோவை ஜெயிக்கணும். அப்ப எரிகோவை ஜெயிக்கணும்னா இவன் மனதுல பிக்ஸ் ஆயிடுச்சு, இவன் ஏற்கனவே ஒரு சேனாதிபதி, இவன் ஒரு யுத்த வீரன், இவன் ஒரு ராணுவ கமாண்டர். அதனால அந்த எரிகோவை ஸ்டடி பண்ணி இந்த எரிகோவில் ஏற்கனவே 2 பேரை அனுப்பி வேவ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான். ராகாப்புடைய வீடு எங்க இருக்கு, எப்படி போகணும், எது என்ட்ரி பாயிண்ட், எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கா ரெடி. அதனால கையில இவனும் வாழை வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் போய் சுத்தி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒருத்தர், ஒரு பெரிய கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனம் மாறாரு. பார்த்தா அவர்கிட்டையும் ஒரு வாள் இருக்குது. என்ன இருக்குது? அவர்கிட்டையும் ஒரு வாள் இருக்குது. அப்ப இவன் யோசிக்கிறான், நேர போய் அவர்கிட்ட கேட்கிறான், எங்களை சேர்ந்தவரோ இல்லை நீர் எங்களை எதிரிகளை சேர்ந்தவரோ. அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருது இவர் ஆண்டவருடைய தூதன். ஆனா ஆண்டவர் ஏன் அந்த இடத்துல வந்தார் தெரியுமா? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எரிகோவுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுத்தாரு? எரிகோ எப்படி விழுந்தது? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பாப்போம். எரிகோ எப்படி விழுந்தது? ஜெரிகோ வால். ஜெரிகோ வாளை சுத்தி எத்தனை நாள் சுத்தினாங்க? 7 நாள் சுத்தினாங்க. 6 நாள் ஒரு முறை சுத்தினாங்க. 7வது நாள் இப்ப மொத்தம் எத்தனை முறை? இப்ப நமக்கு உடனே மொபைல் எடுத்து பாக்குறாங்க. 6 நாள், 6 பிளஸ் 7வது நாள், 6 பிளஸ் 7 எவ்வளவு? 13. என்ன சிம்பிள் கால்குலேஷன் தான். நமக்கு மொபைல் பழகி இனி வர்ற நாட்கள் நமக்கு கஷ்டம்தான். சரி, இப்போ அந்த 13 முறை சுத்தி வந்தா எரிகோ விழுந்துரும். இதுதான் ஆண்டவர் கர்த்தர் அனுப்பின தூதன் கையில ஒரு வாளோட நிக்கிறான். இதுக்கு என்ன அடையாளம்? நான் யோசிக்கிறேன், யோசுவாவே நீ கையில ஒரு வாள் வச்சிருக்கிற, இது யுத்தத்தினுடைய யுக்தியை பயன்படுத்தி முன்னால போய் எரிகோவினுடைய ஜனங்களை அழித்து நீ ஜெயிக்கிற ஒரு யுக்தி. ஆனா நான் ஒரு வாள் கொண்டு வந்திருக்கிறேன். இது நீ யுத்தத்துக்கு போக தேவையில்லை, அமைதியா என்ன வரணும்? சுத்தி சுத்தி வரணும். இது ரெண்டுல எது ஈஸி நினைக்கிறீங்க? சுத்தி வர்றது ஈஸி நினைக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப டஃப். ஏன் தெரியுமா? இப்ப யோசித்து நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் ஒரு டாக்டர், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டர். என்கிட்ட நீங்க அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ண வர்றீங்க. நான் உங்களை டேபிள்ல படுக்க வச்சுட்டேன், அனஸ்தீசியாலாம் கொடுத்தாச்சு,
நான் சொல்றேன், பிரதர், நீங்க விசுவாசியா இருக்கிறபடினாலே நான் உங்களுடைய டேபிளை 6 நாட்கள் சுத்தி வருவேன், 7வது நாளிலே 6 முறை சுத்தி வருவேன். அது அப்பெண்டிக்ஸ் தானாக ஆபரேஷன் நடக்கும். நீங்க என்ன சொல்வீங்க? டாக்டர், நான் வேற யாரையாவது பார்த்துடுறேன், ஆளை விட்டுருங்க, உங்களையும் சேர்த்து வேணா நான் கூட்டிட்டு போவேன். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பொதுவாக இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா யோசுவா யாரு? சேனாதிபதி. யோசுவா யாரு? மோசே சொன்ன ஒரே வார்த்தைக்காக எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்களை நைட்டோட நைட்டா ரெடி பண்ணி அமலேக்கியரோட கூட சண்டை போட வைப்பதற்கு தைரியமாய் போனவன். அவன் கல்லெடுத்து எறிகிற ஆளு. தோத்துட்டானா அங்க யோசுவாவை இவனே கல்லெடுத்து கொண்டுருவான். எதிரியெல்லாம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, கூடயே ரெடியா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்கள், அவர்களை வைத்து யுத்தத்தை நடத்தினவன், பயங்கர யுத்த வீரன். அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கையில வச்சிருக்கிற வாள் இனி வேண்டாம், நான் தர்ற வாளை நீ வாங்கு. இந்த வாள் ரத்தம் சிந்துதலுக்கெல்லாம் உன்னை கொண்டு போகாது. நீ 6 நாள் எப்படி சுத்தணும்? அமைதியா சுத்தணும். அதனாலதான் கஷ்டம்னு நான் சொன்னேன். 6 நாள் பேசிக்கிட்டே சுத்துறதுனா பிரச்சனையே இல்லை. இப்ப மட்டும் இப்ப உள்ள காலத்துல கர்த்தர் இதை சொன்னார்னா எப்படி இருக்கும் பாருங்க. நீ 6 நாட்கள் மொபைலை எடுக்காமல் சுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாலே போதும். 6 நாள்ல எரிகோ விழுதோ இல்லையோ நம்ம விழுந்துருவோம். நிறைய பேருக்கு மொபைலை தொடல். ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு வாலிபர்களும் அல்லது 40 வயதுக்கு உட்பட்டவர்களும் ஒரு நாளைக்கு குறைந்தது 280 முறை அந்த டச் ஸ்கிரீனை அவங்க டச் பண்றாங்களாம். அங்கேயே அவ்வளோனா மற்ற இடங்கள்ல எவ்வளோ இருக்குன்னு நீங்க யோசித்து பாருங்க. இது ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு யூத் கேம்ப்ல நான் இதை சொன்னேன். அப்போ ஒரு தங்கச்சி சொன்னா, அண்ணன் அப்படிலாம் கிடையாதுண்ணே, நாங்கள் தான் ஆஃப் பண்ணுறதே இல்லையே, அப்புறம் அது எதுக்கு நம்ம டச், அது எப்போதும் ஆன்ல தான் போய்கிட்டே இருக்குதுன்னு. ஒரு நாளைக்கு சராசரியா ஸ்டூடெண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் மொபைல்ல 4.5 hours, 4.5 மணி நேரம். பைபிள்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் 4.5 நிமிஷம் கூட வராது நமக்கு. ஆனா நம்ம அப்படி பழகிட்டோம். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, 6 நாள் மொபைல் இல்லாம சுத்தணும், யார்கிட்டையும் பேசவும் கூடாது. 7வது நாள் 6 தடவை சுத்தணும். இயேசுவே, இது ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாது. அப்ப அந்த ஜனங்கள் அமைதியா வேற இருக்கிறாங்க. இன்னொன்னு, எதிரியினுடைய தேசத்தினுடைய கோட்டை நீங்க சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா அவன் மேல இருந்து கைதட்டவா செய்வாங்க? என்ன செய்வாங்க? அங்க எல்லாரும் மேல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கோட்டையை சுத்தி. கோட்டையில எல்லாரும் ரெடியா நின்றுட்டு இருப்பாங்க. நீங்க அமைதியா அப்படி சுத்திக்கிட்டே வர்றீங்க. ஒரு நாள் பார்ப்பாங்க, 2வது நாள் சரி எல்லாத்துக்கும் மொத்தமா பைத்தியம் பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லி ஏதாவது அவங்க செய்ய ட்ரை பண்ணுவாங்க. நீங்க நார்மலா யோசித்து பார்த்தீங்கன்னா, ரேஷனல் திங்க் பண்ணீங்கன்னா, இதுல சொல்லப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை ஏற்றுக்கொள்ள முடியாத, ராணுவத்தின்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வேதம் அழகா சொல்லுது பாருங்க, 1வது வசனம். ஏன் கர்த்தர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. 1-2வது வசனம், 6வது அதிகாரம் 1-2 மட்டும் வாசிங்க வேகமா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அது முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போதும். ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு கடைசி நாள்ல அவரை துதிக்க சொல்றாரு, அவர் மேல விசுவாசமா இருக்க சொல்றார். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஃபெய்த் அண்ட் பிரைஸ், இந்த ரெண்டையும் 6 நாள் விசுவாசம், 7வது நாள் துதி. இதுதான் ஒரு ரியல் ஸ்ட்ராட்டஜி, அடைக்கப்பட்ட இடங்கள் திறப்பதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ ஃபுல்லா அடைச்சிருக்கு, நீ உள்ள போக முடியாது. ஆனா 6 நாள் கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்துல அமைதியா சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு காரியமும் அவங்க செய்யல. திரும்ப திரும்ப மத்திய பிரதேசில் சத்னான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்திற்கு மேல ஊழியத்துக்கு ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா வாய்ப்பே கிடைக்கல. ஆனா ஒரு முறை ஆண்டவர் அதுல போய் இருக்க சொன்னார். ஒரு மிஷனரி ஃபேமிலி இருந்தாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? 10 வருஷம் அதுல இருந்தாங்க. எத்தனை விசுவாசி கிடைச்சாங்க? ஒரு விசுவாசி கூட கிடைக்கல. ஆனா 10 வருஷம் அவங்க அமைதி அங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அங்க வாசலை திறந்தார். அல்லேலூயா. 10 வருஷம் ஒரு விசுவாசியும் இல்லாம ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா என்ன நம்பிக்கை? என் தேவன் எரிகோவை என் கையிலே தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனுடைய ராஜாவை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது அடைக்கப்பட்டிருந்தாலும் அது எனக்காய் திறக்கப்படும். இந்த ஃபெய்த் யோசுவாவுக்குள்ளேயும் ஜனங்களுக்குள்ளேயும் இருக பிடிச்சது.
அதனாலதான் 6 நாள் சத்தம் போடாம எல்லாரும் சுத்தினாங்க. இவன் ஒரு நாள் தண்ணி கிடைக்கலனாலே மோச என்ன செய்வாங்க, கல்லெறிவாங்க. கொம்மட்டிக்கா வேணுமா, போகும்போது திடீர்னு எனக்கு ஆசை வந்துடும், யாருக்காவது சிக்கன் வேணும்வாங்க. திரும்ப சுத்தும் போது ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்தை 6 நாட்கள் அமைதியாய் வைத்தது இந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து விசுவாசித்தது. அல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா, இந்த ஆழமான விசுவாசத்திற்குள்ள வந்து 7வது நாள்ல கர்த்தரை பிரைஸ் பண்ணி நம்பி ஆண்டவரை துதிச்ச பொழுது எல்லா காரியங்களும் மாறினது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த 2வது மிக முக்கியமான யுத்தி. 3வது சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆண்டவர் யோசுவாவுக்கு அவனுடைய இருதயத்துல செஞ்சதை கடைசி நாள்ல அவன் சொல்றான் பாருங்க. யோசுவா 23வது அதிகாரம். தன்னுடைய வாழ்நாள்ல முழு கானானை ஜெயிக்கிறதற்கு எது எனக்கு உதவியா இருந்துச்சு, எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரிச்சது எப்படி காண யோர்தானுடைய எல்லையை தாண்டி போய் நான் இதை ஜெயித்தேன். அதற்கு அவன் நிறைய விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. 23, 24 வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா எல்லாரையும் அவன் முதிர் வயதான பொழுது எல்லாரையும் கூட்டுறான். எந்த இடத்துல கூட்டுறான் தெரியுமா? 24வது வசனத்தினுடைய முதல் வரி. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி. ஏன் சீகேமில கூடி வர பண்ணான் தெரியுமா? சீகேமில கூடி வர பண்ணதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு, அதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுல என்ன சொன்னா, 23வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவன் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம் தான் யோசுவா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்லி கொடுத்த காரியம், உங்கள் ஆண்டவரை உங்கள் ஆத்துமாவில் இருந்து அன்பு கூறுவதற்கு மாத்திரம் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மேல நீ வைக்கிற நேசம், ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற பாசம் சரீர பிரகாரமானதாய் அல்ல, எமோஷனல் உணர்ச்சி வசமானது மாத்திரம் அல்ல, அது ஆவியிலும் ஆத்துமாவிலும் இருந்து வரக்கூடியதா இருந்தால் மாத்திரம் போதும். புதிய ஏற்பாட்டிலே சொல்ல வேண்டிய கட்டளையை பழைய ஏற்பாட்டில் அவன் அழகா செஞ்சு காமிக்கிறான். எல்லா விஷயங்களையும் சாதித்தவன். மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி அவன் சொல்லி கொடுக்கல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீ ஒன்றை மாத்திரம் குறித்து கவனமா இருங்க, இந்த ஆண்டவருடைய அன்புல அப்படியே வளர்ந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையான கானான் கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எப்படி பிரதர் அது நடக்கும்? இங்க கை வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் பாருங்க. அன்பு கூர்ந்தா எல்லாம் நடந்துருமா? அது எப்படி நடக்கும்? ஏன் யோசுவா அதை சொன்னாரு? யோசுவா வேற காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கலாமே. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதனாலதான் யோசுவா சொன்னான், மத்தது எது உங்களுக்கு பிடிக்க முடியுதோ பிடிக்க முடியலையோ, பெரிய சத்தியங்கள் பிடிக்க முடியுது பிடிக்க முடியல, ஆனால் தேவனை முழு மனதோடு உங்கள் ஆத்துமாவிலிருந்து நீங்க நேசிச்சிருங்க, அவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் அன்பின் ராஜா, அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இதை ஏன் சீகேம்ல செஞ்சான்னா, யோசுவா 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசனம் முடிக்க போறோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய சீகேம் என்கிற இடத்திலே யாக்கோபு சீகேம் புத்திரனுடைய தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளி காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரம் ஆயிற்று. அவன் கடைசியா மீட்டிங் நடத்தின இடம் என்ன தெரியுமா? சீகேம். பொதுவா சீகேம் ஒரு முக்கியமான இடம் அல்ல. சீகேம் பிரைமரி பிளேஸ் இஸ்ரவேலருக்கு கிடையாது. ஆபிரகாமினுடைய கல்லறை இருந்த இடம் மக்பேலா என்கிற அந்த குகை. அங்கதான் சாராவினுடைய கல்லறை, அங்கதான் ஈசாக்கினுடையது, அங்கதான் யாக்கோபினுடையது, எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பு மட்டும் என்ன சொன்னா,
என்னுடைய எலும்பு அங்க போகும் பொழுது அது எங்க போகணும்? சீகேம். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம், அவன் சீகேம் என்கிற இடத்தில் தான் அவன் தொலைந்து போனான். யோசேப்பு ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு அவன் சீகேமுக்கு போன பொழுது அங்க இருந்து அவன் தொலைந்து போனான். அங்க தொலைந்து போனவனை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து அவனை ஒரு அடிமையை போல எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு பலவிதமான நெருக்கங்களை அவன் அனுபவிச்சாலும் அவனுக்கு எப்போதும் சீகேம் ஞாபகம் இருந்தது. சீகேமிலே தொலைந்த எனக்கு ஒரு நாள்ல மறுபடியும் என்னுடைய ஜனங்கள் அங்க போகும்போது என் எலும்பு எங்க இருக்கணும்? சீகேம்ல இருக்கணும். அது ஜனங்களுக்கு யோசேப்பை ஞாபகப்படுத்தணும். அந்த இடத்துல கொண்டு போய் எலும்ப வச்சுட்டு தான் யோசுவா அழகாய் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறான். என்ன ஞாபகப்படுத்தி கொடுக்கிறான்? நீங்க உங்களுடைய ஆத்துமாவிலிருந்து இந்த ஆண்டவரை நீங்க நேசிக்க கற்றுக்கொண்டா போதும். யோசேப்பினுடைய எலும்பு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மாறாமல் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தது. இதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் சந்ததியிலையும் செய்ய முடியும் என்பதை கர்த்தர் பூரணமாய் நிரூபித்து காமிச்சார். அல்லேலூயா. அதுதான் பெரிய காரியம், பெரிய ஆச்சரியமான காரியம். இப்போ நம்முடைய சபையிலிருந்து நேபாள நம்ம ஒரு சர்ச் கட்டிட்டு இருக்கிறோம், ஹெப்ரோன் ஐபிஎஸ்சி சர்ச் மூலமா. அந்த இடம் கல்லையான்னு சொல்லப்படக்கூடிய இடம். நீங்க தொடர்ச்சியா ஜெபிச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல 60 வருஷத்திற்கு முன்னாடி இந்த இடத்திற்காய் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஜனங்கள். நிறைய பேர் போராடினாங்க, நிறைய மிஷன்ஸ் முயற்சி பண்ணாங்க, நிறைய காரியங்கள் இதுல அவங்க செய்வதற்கு ட்ரை பண்ணாங்க. டங்கன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்டர், அவர் ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தவர், அயர்லாந்து ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தவர். அந்த இடத்துக்கு வந்து அந்த ராஜாவின் இடத்திலே கேட்டார். அதற்கு முன்னால நான் உள்ள வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கட்டிக்கிறேன், ஆனா அந்த ராஜா உடல, நீ உள்ள வந்தேன்னா கண்டிப்பா மதம் மாற்றிடுவ, உன்னை உள்ள அலோவ் பண்ண முடியாது. இந்த டங்கன் எவ்வளவோ ட்ரை பண்ணார், ஒண்ணுமே முடியல. தன்னுடைய மிஷனரி ஸ்தாபனமான ரீஜன் பியாண்ட் மிஷனரி சொசைட்டின்னு ஒன்று யூகேல இருக்குது. அந்த மிஷனரி ஸ்தாபனத்தை சொல்லி அங்க ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸை போட்டு அதுல ட்ராக்ஸை பிரிண்ட் பண்ணி அதை கையில எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய பண்டில்ல அதை வேகமா நேபாளினுடைய எல்லையில வீசிட்டு போயிடுவாராம். அங்கங்க செதறி கிடக்கிற ட்ராக்ஸை யாராவது எடுத்து படிக்கட்டும், அப்படியாவது ஆண்டவரை தெரிந்து கொள்ளட்டும் சொல்லி அந்த மனிதன் தூக்கி எறிந்த ட்ராக்ஸ் அதை அங்கங்கே கிடந்ததை படித்து சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் படித்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அங்க சில பேரை கர்த்தர் எழுப்பியிருந்தார். ஆனால் இது வரைக்கும் 70 ஆண்டுகளிலே அந்த கல்லையான்ற ஒரே ஒரு இடம்தான், 77 மாவட்டங்கள்ல ஒரே ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகர். அங்கு சபை கட்டிடங்களே கிடையாது. ஏன்னா அங்க பெரிய ஒரு கோயில் இருக்கிறது, நேபாளினுடைய மிகப்பெரிய கோயில். ஒரு வருஷத்திற்கு ஒரு 5 வருஷத்திற்கு ஒரு முறை அங்க பூஜை நடக்கும். அந்த பூஜையில 5 லட்சம் மிருகங்களை கொலை செய்வாங்க, பலியிடுவாங்க. அதுல 1 லட்சம் எரும மாடை வெட்டுவாங்க. அந்த எரும மாட்டு குட்டிகளை அது நிக்க வச்சு ஒரே வெட்டுல வெட்டுவாங்க. அந்த முழு இடமும் நீங்க பார்த்தீங்கன்னா ரத்தமா இருக்கும். இதை தாண்டி ஆடு, கோழி, எலி, புறா என்று சொல்லி 5 விதமான காரியங்களை செய்வாங்க. இதை பார்க்கறதுக்கு உலகம் முழுவதிலிருந்து வருவாங்க. எதிர்ப்பாளர்களும் நின்று நிறைய கோஷம் போடுவாங்க. ஆனா அந்த தெய்வம் தான் நேபாளை பாதுகாக்கிறது என்று சொல்லி 5 வருஷத்திற்கு ஒரு முறை அதை செய்வாங்க. அதனால அந்த ஏரியால சர்ச் நடத்துவதற்கே பயந்திருந்த நேரம். நாமளும் ஒரு நிறைய முயற்சிகளை செஞ்சு நம்ம காரியங்களை முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா கர்த்தர் நல்லவர். 70 வருஷத்தினுடைய கண்ணீருக்கு பிறகு இன்றைக்கு அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா ஃபவுண்டேஷனையும் போட்டு கட்டும் பணி தொடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதான் நான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், 70 வருஷ சரித்திரத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நம்முடைய சபையோடு கூட சேர்ந்து நின்று அங்கு செய்வதற்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். பஹ்ரைன் டீம் இதற்காக எடுத்த பிரயாசங்கள், நீங்கள் ஜெபித்த கண்ணீர், அது ஒரு நாளும் வீண் போகல. ஏன் சீகேமில யோசுவா எல்லாரையும் கூட்டினான் தெரியுமா? 450 வருஷத்திற்கு முன்னால, பல 100 வருஷங்களுக்கு முன்னால மரித்து போன, கிட்டத்தட்ட 500-550 வருஷங்களுக்கு முன்னால மரித்து போன யோசேப்புக்கு அவன் சொன்ன தரிசனம் நிறைவேறினது. அதனாலதான் அந்த இடத்துல கூட்டி வச்சு யோசேப்பினுடைய எலும்புகளின் மேல நின்று கொண்டு இவன் அந்த காரியங்களை பேசினான். அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை தாமதங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை மாற்ற முடியாது. ஆத்துமாவிலிருந்து அன்பு கூர்ந்தால் மாத்திரம் போதும்.
அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்த எதையும் நாம் இழப்பதில்லை. அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்த எதையும் நாம் விட்டு விடுவதில்லை. இந்த உலகத்திலும் நாம் வாழ்ந்து ஜொலிக்க முடியும், விண்ணுலகத்திலும் ஆண்டவரோடு கூட நாம் இருப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?